ஆரம்பிச்சாங்க. மறுநாள் காலையில் விடியகாலம் 4 மணிக்கு தான் பல கனெக்ஷன் கொடுத்து தண்ணி வந்து அம்மனுக்கு போய் சேர்ந்துருச்சு. அது சொல்கிறாங்க. நைட்டாக நான் அவங்க தூங்காமல் நானும் அவங்கள ஃபோன்லேயே பேசிட்டு இருக்கேன். ஏன்னா இவங்க இருக்கிறது வந்து இங்கே இருக்காங்க, வட சென்னையில் இருக்காங்க. நான் இருக்கிறது வந்து விருகம்பாக்கத்தில் இருக்கேன். ஏதோ ஒரு அசம்பாதானா உடனே நான் எனக்கு சொல்லுங்கள், தகவல் கொடுங்க. ஏன்னா திடீர்னு நைட்டில் வராங்க, ஏன் ரோட வெட்டினேன் சொல்லி இவங்க பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு அரெஸ்ட் பண்ணலாம், கேஸ் பண்ணலாம், என்னென்ன பண்ணலாம் கவர்மெண்ட் நினச்சா. ஆனால் கவர்மெண்ட் வந்து முழுமையாக ஒத்துழைப்பு கொடுத்து அந்த கோயில் வந்து நமக்கு வந்து ஒரு சொந்த இடத்துல இல்லை, ரோட்டு மேலே ஒரு ஒதுக்குப்புறமாக இருக்கிற கோயில். அந்த அம்மனோட அருளால் சக்தியால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத நல்லபடியாக தண்ணி போய் சேர்ந்துச்சு. அது எனக்கு ரொம்ப மனசு தெரிஞ்சு அந்த நம்ம செஞ்ச பணியில் வந்து ஒரு அமைப்புன்னு எடுத்துட்டா என்ன செஞ்சீங்கன்னு யாராவது கேட்டாங்கன்னா இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு சான்றிதழ் மாதிரி. இது மாதிரி இந்த கோயிலில் வந்து தண்ணி இல்லாமல் இருந்தது. இந்த கோயில் பல பக்தர்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட 1000 பேர் 2000 பேர் அந்த பக்கம் கிராஸ் ஆகி போகிறாங்க. போகும்போது எல்லாருமே அந்த அம்மனை கும்பிட்றாங்க. ஆனால் அந்த அம்மனுக்கே தண்ணி இல்லைன்னு போது செஞ்சு கொடுத்ததுக்கு ஒரு அமைப்பு, இந்த அமைப்பு இருக்குது, இந்த அமைப்பில் நம்மளும் வந்து பொறுப்பாளராக இருக்கோன்னும் போது நமக்கு பெருமையாக இருக்குது. ஏன்னா எந்த நோக்கத்துக்காக இந்த அகில பாரத இந்து மக்கள் அமைப்புன்னு ஒன்று உருவாக்கணுமோ அதுக்கான வேலையை செஞ்சோன்னு நமக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி தம்பி மணி வந்து மின்ட்டில் வந்து ஒரு அங்காளம்மன் கோயில் இருக்குது. அங்காளம்மன் கோயில் தான் தெரியும், ராயபுரம் அங்காளம்மன் கோயில். அந்த அம்மன் கோயில் என்னென்னா உள்ளே போனீங்கன்னா என்ன பிரச்சனைன்றது உனக்கு தெரியும், நீ சொல்லு. இதெல்லாம் நீ சொல்ல மாட்டேன். ஏன்னா உங்களால் பேச வைக்கணும் தான் நான் ஆசைப்பட்றேன். செய்கிறவர் அதிகமாக வேலை செஞ்சுருக்காரு, அவரும் நிறைய பணி. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திருநங்கையில் வந்து அமாவாசை அன்னைக்கு வந்துடுவாங்க. பக்தர்கள் வந்து மிரட்டுறது, அதாவது காணிக்க நம்மளா பார்த்து விருப்பம் வேறு. ஒருத்தர் கையில் வந்து 50 ரூபா இருக்கும் கொடுத்துருவாரு, ஒருத்தர் கையில் 10 ரூபா இருக்கும் கொடுப்பாரு, ஒருத்தர் கையில் இருக்காது, காசு இல்லை. அவங்க என்ன பண்ண முடியும், அவங்க விட்டுணும் ஃப்ரீயா. ஆனால் அந்த திருநங்கையில் வந்து கட்டாயமாக படி கொடுக்குறது. நீ எனக்கு 50 ரூபா கொடுக்கணும், பொண்ணு மாப்பிள்ள கல்யாணம் பண்ணி பூசாங்கன்னா 500 ரூபா கொடுக்கணும்னு மிரட்டுறது. இது மாதிரிலாம் நடந்தது சொன்னார் என்கிட்ட. சரி வா இதுக்கு ஒரு வழி பண்ண சொல்லி கலெக்டர்கிட்ட பெட்டிஷன் வச்சு அந்த கோயிலில் அந்த ஊருக்கு வந்து எந்த ஒரு திருநங்கையும் அந்த 2 காசு வசூல் பண்ணணும். அது மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். இதில் இந்த அமைப்போட பேருக்கு தான் நம்ம பண்ணது. நான் சிவகுமார் பண்ணல, ஆர்வம் பண்ணல, மணி பண்ணல. இந்த அகில பாரத இந்து மக்கள் அமைப்பு அந்த வேலையை செய்யுது. அந்த அமைப்பு பேரை சொல்லி நம்ம போய் கொடுக்கும்போது அந்த அதிகாரி வந்து இதை செய்யணும்னு சொல்லி செய்கிறாங்க. அதே மாதிரி பாத்ரூம் பிரச்சனைகள் ரொம்ப நிறையா. இதே மாதிரி திருவண்ணாமலையில் கோயிலில் இதே திருநங்கைகள் பிரச்சனை. அது கலெக்டர்கிட்ட மனு கொடுத்து அதையும் கூப்பிட்டு பேசி அந்த திருநங்கைகள் வந்து எந்த அட்டகாசமும் வாங்க கொடுக்குறாங்களா வாங்கிக்கிங்க. அவங்க வந்து காணிக்க வாங்கக்கூடாது சொல்ல, கொடுக்குறத வாங்கிக்கோ. நீ கட்டாயப்படுத்தி பிடிங்கிறது, மிரட்டுறது, 4 பேர் ஒன்று சேர்த்துறது, ஒருமையில் பேசுறது, தப்பாக பேசுறது. மனைவி கூட்டிட்டு கோயிலுக்கு வராங்க, சந்தோஷமாக சாமி பார்த்துட்டு வெளியே வந்தோன்னா ஒரு அவலமான ஒரு வார்த்தைகளை வாங்கிட்டு போகும்போது மனசு கஷ்டமாக இருக்கும். அது அந்த கோயிலுக்கு ஏண்டா வந்தோன்ற மாதிரி எண்ணங்கள் வந்துடும் அவங்களுக்கு. அடுத்தவரை அந்த கோயிலுக்கு வரணுன்ற எண்ணமே இருக்காது, ஒரு கரை மாதிரி பட்டுரும் அவங்க மனசில். அதெல்லாம் நம்ம வந்து தீர்த்து வைக்கிறது இந்த அமைப்போட வேலை. இதெல்லாம் நம்ம நிறையா செஞ்சுருக்கோம். இது மாதிரி லைட்டு போட்டுக்கிறது, இது எல்லாமே வந்து செய்யணும்னா எனக்கு வந்து ஒரு பின்புலமாக யாருமே வந்து ஒரு அரசாங்க அதிகாரிகள் தான் நமக்கு வந்து சப்போர்ட் இருக்காங்க. எந்த ஒரு அரசியல் மாதிரியும் நம்ம போய் இந்த அரசியல் கட்சியில் சேர்ந்துக்கிறது இல்லை. நிறைய பேர் என்னை பார்த்தானா வெளியே பார்த்தா நான் பிஜேபின்னு சொல்கிறாங்க. நான் பிஜேபிலாம் கிடையாது. நான் ஆரம்பத்தில் எல்லாருக்கும் சொல்லிடுறேன், நாங்கள் பிஜேபி கிடையாது, எந்த ஒரு இந்து சம்மந்தப்பட்டதுலையும் நம்ம கிடையாது. நம்ம வந்து மக்களுக்கு இந்து மக்கள் மட்டும் தான் சேவை செய்கிறோம். இந்த அகில பாரத இந்து மக்களை வந்து அகில பாரத இந்து மக்கள் இந்துக்களுக்கு மட்டுமே தான் சேவை செய்யறதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு. மற்றபடி கிறிஸ்துவத்துக்கோ இஸ்லாத்துக்கெல்லாம் நம்ம சப்போர்ட் இல்லை. அவங்களுக்குலாம் வந்து செய்யறதுக்கு ஆட்கள் இருக்காங்க நிறைய பேர். இன்னைக்கு கூட அம்மா வந்தோன்னு சொன்னாங்க, இஸ்லாமிய மாணவர்களுக்கு 1ஆம் வகுப்புலேருந்து 9ஆம் வகுப்பு வரலாம் படிக்கிற மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபா இந்த அரசு வழங்குது. இது வந்து ஒரு கண்ணில் வந்து வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம வைக்கிறாங்க. இதை வந்து அகில பாரத இந்து மக்களை வந்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு தெரிவிப்பது என்னென்னா, சராசரியாக எல்லா மாணவர்களுக்கும் கொடுக்கணும் பள்ளியில். அது கிறிஸ்துவ மாணவராக இருந்தாலும் சரி, இந்து மாணவராக இருந்தாலும் சரி, எந்த மாணவராக இருந்தாலும் சரி, 1ஆம் வகுப்புலேருந்து 9ஆம் வகுப்பு வரலாம் பணம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா 1000 ரூபா கொடுக்க தேவை. நீங்கள் 500 ரூபா கொடுத்தா கூட சரி, சராசரி எல்லாருக்கும் கொடுக்கணும். இந்த மதத்தை சார்ந்தவங்க மட்டும் தான் நீங்கள் கொடுப்பீங்கன்னு சொன்னால் அடுத்த மதத்துக்காரங்களுக்கு வந்து அது வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு வருது. இதில் தான் பகையே உருவாகுது எங்களுக்குள்ள. அப்புறம் நீ வந்து அண்ணன் தம்பி மாதிரி பழகணும்னா எப்படி பழகுவேன் நான்? எனக்கு கொடுக்க வேண்டிய சலுகையெல்லாம் வந்து நீ என்கிட்ட வந்து பிடுங்கி என்னோட வருமானத்தில் மக்கள் கட்டுற வரி பணம், எங்கள் மக்கள் கட்டுற வரி பணத்தில் தான் அந்த ஆட்சி நடக்குது. அதில் வந்து நீங்கள் குறிப்பிட்ட ஒரு மக்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்க, மற்றவங்க கொடுக்க மாட்டேங்க. நான் எப்படி அண்ணன் தம்பியாக வாழ முடியும்? எதிரியாக தான் வாழ முடியும். இதுக்கு வழி வகை செய்கிறதே யாருன்னா ஆட்சியாளர் தான் செய்கிறாங்க. இதை வந்து ஆட்சியாளர்கள் வந்து இது மாதிரிலாம் செய்யக்கூடாது. ஏன்னா ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சு வேலையில் மனசு, சின்ன மனசு, பிஞ்சி மனசு, இதுலேயே வந்து வேற்றுமையை வந்து விதைக்கிறாங்க. இப்போ என்ன மாதிரி வயசானவங்களுக்கு சொன்னால் கூட நம்ம வந்து ஒரு மனநிலையோட புரிஞ்சுப்போம், தப்பு கரெக்டு. குழந்தை வந்து படிக்கிற இடத்துலையே வந்து பிரிக்கிறாங்க. அந்த குழந்தை 1000 ரூபா வாங்க மாதம், இந்த குழந்தைக்கு பணம் இல்லைனாங்க. அப்போ என்ன ஆகும்? அப்போ நானும் நீயும் ஒரே இது தான். ஏழ்மையான இந்து குழந்தைங்களும் இருக்குது, எவ்வளோ குழந்தைங்க இருக்குது, சாப்பாடு வழிலாம் கூட போகிறாங்க.
வசதி வாய்ப்பில்லாத குழந்தைங்களும் இருக்காங்க. ஆனால் அதுக்கும் சமமாக கொடுத்தா இந்த பாகுபாடு வராது. இதை கண்டித்து நம்ம வந்து ஒரு மிக விரைவில் இதெல்லாம் வந்து பொது வெளியில் மேடையை போட்டு பேசினா தான் அரசு அதிகாரிகளுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு திட்டத்தை அறிவித்த அரசு அதிகாரி யாரோ அது மிகப்பெரிய தவறான விஷயம். இதெல்லாம் வந்து நம்ம கேட்கறதுக்கான இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். இது ஒன்று. இது போல நிறைய நம்ம வந்து அரசு அதிகாரிகளை தான் நம்ம வந்து கையில் வச்சுக்கணும். இது வந்து போகணுன்னா இதுக்கு தான் ஒரு பொறுப்பு வாங்கினீங்கன்னா ஒரு விசிட்டிங் கார்டு போடுங்க, ஒரு லெட்டர் பேடு போடுங்க. நீங்கள் இருக்கிற ஏரியாவில் இருக்கிற காவல் நிலையத்தில் போய்ட்டு நான் இந்த மாதிரி இந்த அமைப்பில் வந்து பொறுப்பு வாங்கியிருக்கேன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் கையில் கொடுத்துட்டு ஒரு சால்வை போடுங்க, நாங்கள் அறிவுப்படுத்திங்க. ஏன்னா நீங்கள் வந்து புது சேவை செய்யணும்னு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு முழுக்க சப்போர்ட்டாக இருக்கும் போது காவல்துறை தான் சப்போர்ட்டாக இருக்கணும். காவல்துறை மனசு வச்சாதான் உங்களை வந்து வளர்த்து விட முடியும். காவல்துறை மனசு வச்சதுன்னு வச்சுங்க, தப்பாக மனசு வச்சுன்னு வச்சுங்க, நீங்கள் நல்லபடியாக பண்ணாலும் இது தப்பு பண்ணுறீங்க, இதெல்லாம் தேவையில்லாம் பண்ணினா உனக்கு தூக்கி ரிமாண்ட் பண்ணுறேன், உன்னை அரெஸ்ட் பண்ணுறேன், 10 பேர் மத்தியில் மிரட்டினாங்கன்னா தோணும், எதுக்கூட தேவையில்லாத வேலையை வந்துட்டோமேன்னு நமக்கு தோணும். அதனால் காவல்துறைகிட்ட நம்ம வந்து ஒரு மதிப்புமிக்க மனிதனாக நம்மளை வளர்த்துக்கணும். இன்றைக்கி வந்த ஒரு குறுகிய காலத்திலே போனார். டிசி வந்து யூனிஃபார்ம் இருக்கும்போது யாருக்குமே ஃபோட்டோ கொடுக்க மாட்டாங்க, எந்த டிசியும் கொடுக்க மாட்டாங்க. இவர் வந்து எடுத்துட்டு வந்துட்டார், போயிட்டு சாலில் போட்டு டிசிக்கு ஒரு சாலில் போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டார். டிசி வந்து யூனிஃபார்ம் இருக்கும்போது ஃபோட்டோ கொடுக்க மாட்டாங்க, போலீஸ்காரர் வந்து நம்ம கூட ஃபோட்டோ நிற்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து உத்தியோகத்தில் இருக்காங்க. அதை வச்சு நம்ம மிஸ்யூஸ் பண்ணுவோன்ற ஒரு எண்ணங்கள். இப்போ டிசி என் கூட நிற்கிறாருன்னா நான் என்ன பேசுவேன், டிசி என் ஃப்ரெண்டு தான், உடனெல்லாம் தொலைச்சிடுவேன், தேவையில்லாத பேச்சுகள் வரும். நமக்கு ஒரு ஆணவம் தானாக ஒரு வீரம் வரும் நமக்கு. அதுக்காக அவங்க வந்து அந்த யூனிஃபார்மோடு நிற்கிறதா நம்ம கூட பேசணும். மற்றபடி நல்ல அறிவுரையெல்லாம் நமக்கு சொல்லுவாங்க. நமக்கு என்ன சப்போர்ட் பண்ணுவாங்க, நியாயமான விஷயம் தான் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த அமைப்பில் இருக்கிறதுனால நீ எதை செஞ்சாலும் எல்லாமே நல்லதுன்னு எடுத்துக்கணும். நீ நல்லதை செய்வேன்ற நம்பிக்கையில் தான் உனக்கு எல்லாமே செய்கிறாங்க. இந்த அமைப்பு வந்து ஒரு அகில பாரத இந்து மக்கள் அமைப்பு. இது வந்து ஒரு 15 வருஷமாக நம்ம வந்து சீட்டில் இருந்து செஞ்சுட்டு இருக்கோம், கலைப்பணி செஞ்சுட்டு இருக்கோம். 15 வருஷமாக செய்கிறோம். 15 வருஷமாக வந்து ஒரு அமைப்பு வந்து செயல்படுதுன்னா அதை பார்ப்பாங்க, அதோட வரலாறு பார்ப்பாங்க, காவல்துறை உயரதிகாரிலாம் பார்ப்பாங்க, லோக்கல் இன்ஸ்டியூட் பார்ப்பாங்க. இதுக்கு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. இந்துக்களை பார்க்கறது, மதம் சார்ந்த அமைப்புகளை பார்க்கறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டு தனியாக வச்சுருக்காங்க. டிராஃபிக்னா போக்குவரத்து சம்மந்தப்பட்டதை மட்டும் பார்ப்பாங்க, கிரைம்னா திருட்டை மட்டும் பார்ப்பாங்க, மகளிர் காவலர்கள் மகளிர் சம்மந்தப்பட்டது. அது மாதிரி இதுக்கு வந்து ஒரு இந்து மதத்தை பார்க்கறதுக்கு இந்து மதம், கிறிஸ்தவ மதம், இஸ்லாமியர் இவங்களை கண்காணிக்கிறதுக்கு ஒரு லிங்கே வந்து கமிஷன் ஆஃபீஸில் டிஜிபி ஆஃபீஸில் இருக்குது. அவங்க வந்து 15 வருஷமாக நம்மளை பார்க்குறாங்க. சும்மா ஒரு அமைப்புன்னு வச்சுட்டு வெறும் லெட்டர் பேட் மட்டும் வச்சுட்டு மாதத்தில் ஒன்று இல்லை வருஷத்தில் ஒன்று நிகழ்ச்சி பண்ணுற அமைப்பா, இல்லை எல்லாத்தையும் எடுத்து பண்ணுறாங்களா, இல்லை எல்லா இடத்துலையும் பொறுப்பு போடுறாங்களா, இவங்களோட செயல்பாடு என்ன நோக்கத்துக்காக இவங்க நடத்துகிறாங்க, இதை வச்சு அதை வசூல் பண்ணுறாங்களா, இது மூலிமா தலைவர்கள் தன்னை வளர்த்துக்கிறாங்களா, பொருளாதாரத்தில் வளர்த்துக்கிறாங்களா, இல்லை கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்களா, இல்லை ரவுடி பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா, திருட்டு வேலை செய்கிறாங்களா, கஞ்சா விற்கிறவங்க சப்போர்ட் பண்ணுறாங்களா, மாவா விற்கிறவங்க சப்போர்ட் பண்ணுறாங்களா, இல்லை தப்பான தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து உறுதுணையாக இருந்து ஏதாவது வருமானம் பார்க்கணும், இதெல்லாம் கண்காணிப்பாங்க எல்லாமே. இதிலெல்லாம் நம்ம ஒரு நல்ல பேர் எடுத்ததுனால தான் நம்ம அமைப்புக்குன்னு ஒரு பேர் இருக்குது. சொல்கிறாங்களே அகில பாரத இந்து மக்கள் காலை தூக்கி போட்டோம்னா நம்ம மரியாதை கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து இந்த உழைப்பு, இந்த அமைப்பு இதெல்லாம் இருந்தவங்க செஞ்ச உழைப்புகள். எல்லாரும் நான் ஒருத்தர் செஞ்சேன்னு சொல்ல மாட்டேன். இந்த அமைப்பில் இருந்த பொறுப்பாளர்கள் எத்தனை பேர் இதெல்லாம் பொறுப்பாளர் இருந்திருப்பாங்க. அவங்க நேர்மையான வேலையை செஞ்சதுனால இன்னைக்கு இந்த பேர் நமக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி கொரோனா நேரத்தில் வந்து தலைமைச் செயலர் தமிழ்நாட்டுக்கு வந்து முதலமைச்சருக்கு அடுத்தது அரசு இயந்திரத்தை வந்து வழி நடத்துனவர் தமிழ்நாட்டுக்கே தலைமைச் செயலாளர் தான். முதலமைச்சர் வந்து தற்காலிக பதவி தான், அதாவது அரசாங்கத்தில் வந்து நம்ம ஓட்டு போட்டு மக்களாட்சியில் அவர் தேர்ந்தெடுக்கணும். அப்போ அவருக்கு பவர் இருக்குது. அதுக்கு அடுத்து அவர் இல்லைனாலே தலைமைச் செயலாளர் தான் தமிழ்நாட்டையே ஆள்ற பவர். அந்த தலைமைச் செயலாளர் வந்து விநாயகர் சதுர்த்தி டைமில் கூப்பிட்றாரு அமைப்பில், முக்கியமான அமைப்பு தான் கூப்பிடுவாங்க. 200 அமைப்புனா 200 அமைப்பும் கூப்பிட மாட்டாங்க. 200 பேர்கிட்டையும் அவங்க பேச மாட்டாங்க. அவர்லாம் ஒரு முக்கியமான ஒரு நிமிஷத்துக்கு ஒரு சிந்தனைகள் செய்யணும், நிறைய கையெழுத்து போடணும், எல்லா இடத்தையும் கண்காணிக்க வேண்டியவர். 40 கலெக்டர், 40 கலெக்டருக்கு அவர் தான் தலைவர். 40 கலெக்டர் தான் எல்லாத்தையும் ஆட்சியாளர்களை பண்ணுறது, மாவட்ட ஆட்சியாளர்களாக இருந்து வேலை செய்கிறாங்க. அப்பேற்பட்ட பொறுப்பில் இருக்கிற 17 அமைப்பை கூப்பிட்றாரு. அதில் நம்ம அமைப்பு ஒன்று உள்ளே போச்சு. நம்மளும் கருத்தை சொன்னோம் அன்னைக்கு. இதெல்லாம் வந்து நம்ம செஞ்ச வேலைக்கு கிடைச்ச ஒரு மணிமகுட மாதிரி. ஒரு தலைமைச் செயலர் கூப்பிட்டு நம்மளை உட்கார வச்சு ஒரு இதில் வந்து தலைமைச் செயலகத்தில் வந்து கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு, மீட்டிங் போகிறாருன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அதில் நமக்கு கிடைச்சது வந்து நம்ம அமைப்பில் இருந்தவங்க செஞ்ச வேலைகள். மகளிர் அணியில் வந்து அவங்க தலைவியாக இருக்காங்க, அவங்களும் நிறைய செஞ்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் சென்னையில் தலைநகரத்தில் அவங்க தலைமையில் தான் முதல்ல பெண்கள் தலைமையில் விநாயகர் வச்சு நம்ம அமைப்பு தான். எல்லாமே ஆண்கள் தான் வைப்பாங்க. எல்லா அமைப்பும் சரி, இந்து முன்னணி பெரிய பெரிய அமைப்புலாம் இருக்குது. எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஆம்பளை பேரில் தான் வரும். ஒரு தலைவர் யார் அந்த விநாயகர் யார் மெயின் தலைவர் யாருப்பானா அவர் ஆம்பளையாக தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம அமைப்பில் தான் பெண்ணாலேயும் சாதிக்க முடியும்னு சொல்லி அவங்க தலைமையில் வந்து விநாயகர் 3 வருஷம் தொடர்ந்து வச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து சூழ்நிலைகள் முடியாதனால உடல்நிலை சரியில்லை சொல்லி விட்டுட்டாங்க. இன்றைக்கி அந்த சிலைக்கு வந்து நமக்கு வந்து அவங்க பேரில் விளையாட்டு இருக்குது. ஆனால் இடையில 2-3 வருஷம் விட்டாச்சு. அது மாதிரிலாம் செஞ்சுருக்காங்க.
அதே மாதிரி மகளிர் தினத்துக்கு வந்து பெண்கள் எல்லாரையும் ஒரு 60 பேரை கூப்பிட்டு வச்சு ஒரு கலை நிகழ்ச்சி மாதிரி பண்ணாங்க. அவங்க ஓட்ட பந்தயம்,